சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு நேரமே சரியில்லை, எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. எவனும் பண்ற தப்புக்கு நாம பலிகடாவ வேண்டியிருக்கு. என்ன வரும்போதே அப்படியே தாளிச்சுட்டே வர, என்னாச்சு? இல்ல நாம பாட்டு கரெக்டா வந்தாலும் டிராபிக் போலீஸ்காரங்க நம்ம மேலதான் தப்பு சொல்றானுங்க. என்னாச்சு? வடபழனி சிக்னல்ல நின்றுட்டு இருந்தேன், கிரீன் விழுந்தோடனே நான் பாட்டு கிளம்பிட்டு வந்தேன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெட் விழுந்தது கூட பார்க்காம ஒருத்தர் நேரம் வந்து என் வண்டி மேல இடிச்சுட்டான். ஓகே, போலீஸ்காரங்க என் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபைனை போட்டு போயிட்டாங்க. நீ அவங்க கிட்ட ஒன்னும் கேட்கவே இல்லையா உன் மேல மிஸ்டேக் இல்லைன்னு? சிசிடிவி ஃபுட்டேஜ் அது மாதிரி எதுவுமே பேசவே இல்லை. அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் முதல்ல செக் பண்ணி யார் மேல தப்பு இருக்குன்னு பாருங்க சார் சொன்னாக்கா அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. எனக்கு சேர்த்து இப்போ வந்துட்டு 5000 ரூபாய் பெனால்ட்டி போட்டுருக்காங்க. சரி, அப்படி அவங்களால செலான் போட முடியாது. உன் மேல தப்பு இல்ல அப்படின்னா எப்படி அவங்க செலான் போடுவாங்க? லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. என்கிட்ட கையில லைசன்ஸ் இல்ல. அப்படின்னா உங்ககிட்ட பரிவாகன ஆப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும் இல்லையா? டிஜிலாக் ஏதாவது இருக்கணும் இல்லையா? அதுல இருந்து நீ டாக்குமெண்ட்ஸ் காமிக்க வேண்டியதானே? இல்ல அந்த இது போன்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுன்னா அது எதுவுமே நம்மகிட்ட ஒர்க் ஆகாம போச்சு. பர்ஸ்ல தான் லைசன்ஸ் வந்து அவசரத்தை நீங்க பர்ஸ் எடுக்க மறந்துட்டேன். பிசிக்கல் காப்பியும் இல்ல, சாஃப்ட் காப்பியும் இல்ல. ஓகே, சரி, அதனால உனக்கு செலான் போட்டிருக்காங்களா, ஃபைன் போட்டிருக்காங்களா? அது கரெக்ட் தானே? உங்ககிட்ட தானே டாக்குமெண்ட்ஸ் இல்ல. அப்ப அவங்க உன்னை இடிச்சதுக்காக அவங்க போடல, உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லன்னு அவங்க ஃபைன் போட்டிருக்காங்க. கரெக்டா? ஓகே, சரி. இப்ப நம்ம கிட்ட லைசன்ஸ் இருக்குது, எடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதை காட்டலன்றதுக்காக இந்த மாதிரி பெனால்ட்டி போடுறது சரியா? உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கு, பட் அவங்க கேட்கும் போது நீ காமிக்கலங்கிறதுனால அவங்க பெனால்ட்டி போட்டிருக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்லிருக்கணும், என்கிட்ட இருக்கு, எனக்கு ஒரு டைம் கொடுங்க, நான் கொண்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா அவங்க உனக்கு பெனால்ட்டி போட்டிருக்க மாட்டாங்க. சரி, இப்ப நம்ம கிட்ட லைசன்ஸ் இல்லைனாக்கா என்னென்ன பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க? இப்போ உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம நீ வந்து வண்டியை பப்ளிக் பிளேஸ்ல டிரைவ் பண்ண அப்படின்னா உனக்கு 5000 rupees ஃபைன் இருக்கு. ஈவன் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட வந்து டிஸ்குவாலிஃபைட், நீ வந்து லைசன்ஸே இல்ல, நீ லைசன்ஸ் எடுக்க கூடாது, உனக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிருந்தாங்க, அந்த டைம்ல நீ வண்டியை பப்ளிக் பிளேஸ்ல ஓட்டி இருந்த அப்படின்னா உனக்கு 10,000 rupees வரைக்கும் ஃபைன் போட சான்சஸ் இருக்கு. சரி, இப்ப இந்த டிராபிக் போலீஸ் நமக்கு ஃபைன் போடுறாங்க இல்லைங்களா, அதை நம்ம எங்க எப்படி எல்லாம் கட்ட முடியும்? டிராபிக் போலீஸ் கொடுக்குற ஃபைனை வந்து நீ ஆன்லைன் தான் பே பண்ண முடியும், இல்ல நீ ஸ்பாட்ல பே பண்ணலாம். உங்ககிட்ட கேஷோ கார்டோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க மெஷின்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. உங்ககிட்ட ஸ்பாட்ல பே பண்ண முடியல அப்படின்னா நீ ஆன்லைன் மூலமா தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட் மூலமா போய் நீ பே பண்ணலாம். அப்படி இல்ல உனக்கு அதுவும் தெரியல அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உன்னோட வண்டியோட டாக்குமெண்ட்ஸ், உன்னோட ஐடி கார்ட்ஸ் அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுதான், இந்த மாதிரி செலான் இருக்கு, என்ன பே பண்ணணும், எவ்வளவு பேமெண்ட், என்ன அஃபென்ஸ்னு தெளிவா கேட்டுட்டு நீ அதுக்கேற்ற மாதிரி அங்க போய் நீ பே பண்ணலாம். சரி, இப்ப லைசன்ஸ் பிரச்சனைக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா போலீஸ்காரங்க இப்ப பெரும்பாலும் ஆன்லைன்ல கட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாம சரி கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்ம சும்மா இருந்தாக்க நம்ம கட்டணம் என்னன்னு போலீஸ்காரங்களுக்கு என்ன தெரியவா போகுதுன்னு சில பேர் சும்மா இருந்துட்டாங்கன்னு என்ன பண்றது? கிளீனா தெரியும். ஆக்சுவலி இப்ப நீ செலான் உனக்கு பே பண்றாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அவங்க செலான் இஷ்யூ பண்ணல, உன்னோட வண்டி நம்பர், உன்னோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து லிங்க் பண்ணி தான் செலான் இஷ்யூ பண்றாங்க. சோ அந்த செலான் வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்கலி இப்ப எல்லாமே உனக்கு தெரியும். ஆதார் லிங்க், பேன் லிங்க், உன்னோட வண்டி லிங்க், உனக்கு எல்லா டீடைல்ஸும் உள்ள இருக்கும்போது நீ அந்த 60 days தான் செலான் பே பண்ணணும், லிமிடேஷன் டைம். 60 days கூட நீ பே பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செலான் என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்ல போய் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. சோ கோர்ட்ல இருந்து உனக்கு சம்மன் வரும், நீங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சம்மன் வரும், அப்பியரன்ஸ் கொடுக்கணும் சம்மன் வரும். நீ கோர்ட்டுக்கும் போகல, பேயும் பண்ணல அப்படின்னா உனக்கு 3 months மினிமம் ஜெயில் அண்ட் ஃபைன் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சோ நீ ஜெயிலுக்கு போறியா, ஃபைன் பே பண்றியாங்கிறது கட்டாதவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். பைக்ல இருக்க சாவி வந்து டிராபிக் போலீஸ் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கு? கண்டிப்பா கிடையாது. எந்த பைக்கும் சரி, காரும் சரி, யாரோட சாவியும் சரி தேவையில்லாம வந்து யாரும் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாங்கன்னா ஏன் என்னன்னு நீங்க கேள்வி கேளுங்க. அப்படி அதையும் மீறி அவங்க எடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நீங்க அதை வீடியோ எடுங்க. சோ தட் நீங்க அதை காமிச்சு உங்களுக்கு உரிய காம்பன்சேஷன் உங்களால கிளைம் பண்ணிக்கணும். ஒரு பொண்ணு ஒரு விமன் போலீஸ் ஆஃபீஸர் இல்லாம யாராலையும் வந்து ஈவினிங் 6 PM அப்புறமாவும் மார்னிங் 6 AM முன்னாடியும் வண்டில இருந்து கீழே இறங்க சொல்ல முடியாது. விசாரிக்கலாம், பட் ஆனா அவங்களை வண்டில இருந்து கீழே இறங்க சொல்ல முடியாது. அப்படி அவங்களை விசாரிக்கணும் இல்ல அவங்கள வந்து செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு விமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட இருக்கணும். அப்படி இல்ல ஒரு மேல் போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்காங்க எமர்ஜென்சி அப்படின்னா he can do, but he has to record the same in writing. என்ன ரீசனுக்காக அந்த மேல் போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வண்டிலிருந்து கீழே இறக்குனாங்கிறத ரைட்டிங்ல ரெக்கார்ட் பண்ணணும். இன்கேஸ் அந்த பொண்ணு ஏதாவது ப்ராப்ளம் சஃபர் ஆனானா அதுக்கு அவங்க தான் ரீசன், they should answer for this. சரி, இப்ப டிராபிக் பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஆன் த ஸ்பாட்ல தீர்த்துக்க முடியும், எதெல்லாம் ஸ்டேஷன் போய் தீர்ப்பாங்க, எதெல்லாம் வந்துட்டு கோர்ட் வரைக்கும் போகும்? காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் ரெண்டு இருக்கு மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட்லயும். சரி, காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னா இந்த வேகமா போறது, டிராபிக் வயலேஷன்ஸ் வந்து இது பண்றது, இதெல்லாம் வந்து காம்பவுண்டபிள் அஃபென்சஸ். நீங்க ஸ்பாட்லயே ஃபைன் பே பண்ணி இதெல்லாம் தீர்த்துக்க முடியும், இல்ல நீங்க அதுக்கப்புறமா செலான் மூலமாவோ ஆன்லைன்லயோ பே பண்ணிக்க முடியும். நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னா யாருக்காவது இன்ஜுரி ஆச்சு, இல்ல உங்களோட மைனர் டிரைவ் பண்ணாங்க, அந்த மாதிரி சீரியஸ் அஃபென்சஸ் இருந்தால் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் வரும். அந்த நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் நீங்க கோர்ட்ல போய் ட்ரிபுனல் மூலமா நீங்க தீர்த்துக்கிற மாதிரி வரும். மைனர் பசங்க எல்லாம் வந்து வண்டி ஓட்டிட்டு ஆக்சிடென்ட் பண்ணாக்கா அதுக்கு யாரு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி?
சின்ன பசங்க அப்படின்னு நீ ஏன் சொல்லிட்ட? சின்ன பசங்க தப்பு பண்ணா அதுக்கு யார் பொறுப்பு? அப்பா அம்மா அண்ட் லீகல் கார்டியன். சரி, இப்ப டிராபிக்ல இந்த சாலை போக்குவரத்து விதிமீறல்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு என்னென்ன தண்டனைகள், என்னென்ன அபராதம் கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. செக்ஷன் 3 ஆஃப் மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம வண்டியை டிரைவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. செக்ஷன் 4 ஆஃப் மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ரிஸ்கிரைப்டு ஏஜ் வந்து 18. 16 இயர்ஸ் இருக்கிறவங்க லேர்னிங் டிரைவர் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். பட் அவங்க வண்டியோட கெப்பாசிட்டி மினிமம் 50 cc-யோட இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா இந்த செக்ஷன் 3ம் செக்ஷன் 4ம் வந்து நீங்க வயலேட் பண்ணாங்க அப்படின்னா 5,000 rupees உங்களுக்கு ஃபைனும் இம்போஸ் பண்ணலாம். நீங்க 3 months ஜெயிலும் போகலாம். இல்ல உங்களோட அஃபென்ஸை பொறுத்து உங்களுக்கு ரெண்டுமே இம்போஸ் ஆகலாம். குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா மினிமம் 10,000ல இருந்து உங்களுக்கு 6 months இம்ப்ரிசன்மெண்ட் வர சான்சஸ் இருக்கு. இதுவே ரிப்பீட்டட் அஃபென்சஸ் அப்படின்னா உங்களுக்கு 15,000ல இருந்து 2 years வரைக்கும் ஜெயில் இம்ப்ரிசன்மெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜென்ரல் டிராபிக் வயலேஷன்ஸ்னாலும் சரி, ரோட் ரூல்ஸ் வயலேஷன்ஸ்னாலும் சரி, வெறும் 500 ரூபாய் ஃபைன் வந்து உங்களுக்கு இம்போஸ் பண்ணுவாங்க. ஒரு வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இல்லாம நீங்க வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 வரைக்கும் ஃபைன் இம்போஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. டிராபிக் போலீஸ் சொல்றதை நீங்க வயலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 rupees வரைக்கும் ஃபைன் இம்போஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. அண்ட் என்ன வயலேஷன் அப்படிங்கறத உங்க ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. லைசன்ஸே இல்லாம நீங்க வண்டி ஓட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 கண்டிப்பா ஃபைன் பெனால்ட்டி போடுவாங்க. டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 5,000 rupees ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க. ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,000 rupees ஃபைனும் உங்களுக்கு வந்து 3 மாசம் வந்து லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினீங்கன்னா 2,000 rupees உங்களுக்கு ஃபைன் போட சான்சஸ் இருக்கு. ரொம்ப வேகமா நெக்லிஜென்ட்டா டிரைவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 rupees ஃபைன் போட சான்சஸ் இருக்கு. சில பேர் வண்டியில வந்து 2 பேர் ஓட்டுற வண்டியில 3-4 பேர் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போறவங்களுக்கு 2,000 rupees ஃபைன் இம்போஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு 3 மாசம் வண்டி ஓட்டவே விடாம அவங்களுக்கு உங்களை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. 18 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கிறவங்க உங்களோட வண்டியை ஓட்டினாங்க அப்படின்னா 25,000 ஃபைன் இம்போஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மினிமம் 3 years வந்து ஜெயில் போற மாதிரி இருக்கும். சீட் பெல்ட் போடாம வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா 1,000 rupees ஃபைனும், வராது சின்னதா ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இம்போஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. லைசன்ஸ் கண்டிஷன்ஸை நீங்க ஏதாவது வயலேட் பண்ணீங்க அப்படின்னா 25,000ல இருந்து 1 lakh வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. வேலிட் பர்மிட் இல்லாம நீங்க வண்டி ஓட்டினீங்கனாலும் உங்களுக்கு 5,000 rupees ஃபைன் இம்போஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. சின்ன பசங்களை இந்த மாதிரி வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இதுக்கெல்லாம் என்ன செய்யறது? சின்ன பசங்க வண்டி ஓட்டினாங்க அப்படின்னா அப்பா அம்மா நீங்க தான் பொறுப்பு. நான் இப்பதான் சொன்னவங்க கிட்ட அது மாதிரி சின்ன பசங்க பண்ற தப்புக்கும் சரி, அவங்களால நடக்கிற ஒவ்வொரு அஃபென்ஸுக்கும் சரி, இன்ஜுரிக்கும் சரி, நீங்க தான் ஃபைன் பே பண்ணணும். இன்ஃபேக்ட் 25,000 ஃபைன் பே பண்ணணும். ஆஸ் அ லீகல் கார்டியன் நீங்க தான். அண்ட் குழந்தைங்க மேல ஏதாவது ரொம்ப சீரியஸ் இன்ஜுரி மாதிரி ஆப்போசிட் சைடு ஆச்சு, அது கம்ப்ளைண்ட் லெவலுக்கு எஸ்கலேட் ஆகி கோர்ட் வரைக்கும் ட்ரிபியூனல் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா, அதுவும் இன்ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டெத்தோ இல்ல வர சீரியஸ் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு மூலமா கூட ஹேண்டில் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. முதல்ல குழந்தைக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய இருக்கு. முதல்ல குழந்தைங்க கையில வண்டி கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். அது சரி, இப்ப வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் எப்படி கிளைம் பண்றது? நான் தான் சொன்னேனே, டிபெண்ட்ஸ் அப்பான் தி அஃபென்சஸ் தான். இது வந்து நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் வரும். இது வந்து கொஞ்சம் லென்த்தா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். இது நான் உனக்கு தனியா இன்னொரு நாள் பெருசா சொல்றேன். இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, தப்பா எடுத்துக்காத, இன்னொரு நாள் பேசலாம். ஓகே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம மதீஸ் லீகல் லென்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு பொண்ணு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்கறது உங்களுக்கு சீர்குலைக்கிறதா? தனக்கு என்ன உரிமையோ அதை கேட்டா குடும்ப உறவை சிதைக்கிறதா அர்த்தம் வருமா? பிராக்டிக்கலா இருங்க. மனைவியை சந்தோஷமா வச்சுக்கோங்க, கணவனை சந்தோஷமா வச்சுக்கோங்க. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளதான் சொர்க்கம் இருக்குங்கிறதெல்லாம் பாட்டு. அதை ப்ராக்டிக்கலா கொண்டு வாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி 2 பேருக்குமே ஈக்குவலா இருந்தாதான் லைஃபும் ஈஸியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும்.